இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். பர்த்டே வேறு யாருக்கும் இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு தான். எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் வர செகண்ட் பர்த்டே இது. பட் நான் தர ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் இது தான். நைட் ஷோக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் அவரை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவர் லேட்டாக கிளம்புனனால மூவி இன்டர்வல்குள்ளே போயிடுவோமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார். நான் இன்டர்வல்குள்ளே போயிடுவோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். டைம் ஓட்டணும், வீட்டில் இருக்கிறவங்களாம் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு வேண்டி நான் அங்கேயும் இங்கேயும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அவர் தேட்டரில் போய் நிறுத்திட்டு வா படத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் தான் நான் எனக்கு பசிக்குது, பக்கத்தில் இருக்கிற கேஃபிக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனேன். இது வந்துட்டு ஷாஸ் ஹிடன் கேஃபே தான், சாய்பாபா காலனியில் லொக்கேட் ஆகிருக்கு. பர் ஹாருக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மினிமலான டெக்கரேஷனில் ரொம்ப க்யூட்டான லைட் செட்டிங்ஸ் பலூன்ஸோட ரொம்பவுமே க்யூட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கே கேதர் ஆகிருக்கிறத பார்த்தோன்னே அவர் ரொம்பவுமே சர்ப்ரைஸ் ஆகிட்டார். நான் கேக் வந்துட்டு லாஸ்ட் 5 hours முன்னாடி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் கேட்ட மாதிரி ஜூஸி டெக்ஸ்சர்லேயே அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் கேட்ட மாதிரி சிம்பிளாக கஸ்டமைஸ்டு பண்ணியிருந்தாங்க. அவங்க பேஜை நான் கொலாப் பண்ணியிருக்கேன். நீங்களும் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். என் அம்மா அவருக்கு வாட்ச் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை என் தம்பி போட்டு விட்டு சர்ப்ரைஸ் இன்னும் முடியலன்னு சொல்கிற மாதிரி பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.